நடிகர் திலகம் நடிப்பில் ஸ்ரீதரன் இயக்கத்தில் பிரம்மாண்டமான படைப்பான சிவந்தமன் படத்தின் உருவாக்கத்தின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கலாம். கதைப்படி நடிகர் திலகம் ஒரு புரட்சி வீரன். நாட்டை ஆளும் திவானால் மக்கள் அவதிப்பட அவனை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி புரட்சிக்கு வித்திட வேண்டும். இந்த கூட்டத்தை அடக்கி ஒடுக்க திவான் படை ஹெலிகாப்டரில் பறந்து வந்து குண்டு வீச வேண்டும். கண்டிப்பாக இந்த காட்சிக்கு ஹெலிகாப்டர் தேவை. ஹெலிகாப்டரிலிருந்து படமாக்கும் முயற்சி அதுவரை தமிழ் பட உலகம் கேள்விப்படாத ஒன்று. ஹாலிவுட் படங்களில் இது சர்வ சாதாரணம் என்றாலும் ஹிந்தி படங்களிலும் அங்கொன்று இங்கொன்றுதான். கேமராமேனோடு கலந்தோசிக்கும் போது குண்டு வீச ஒரு ஹெலிகாப்டரும் அந்த கூட்டத்தை மேலிருந்து படமாக்க இன்னொரு ஹெலிகாப்டரும் கட்டாயமாக தேவை என கேமராமேன் சொல்லிவிட்டார். 2 ஹெலிகாப்டர் ஒரே நேரத்தில் பறக்க வேண்டும். சரி, எங்கே ஹெலிகாப்டர் வாடகைக்கு விடுகிறார்கள் என ஸ்ரீதர் விசாரிக்க, பம்பாயில் காப்டர் ஏர் சர்வீஸ் என்ற நிறுவனம் ஹெலிகாப்டர்களை வாடகைக்கு விடுவது தெரிந்தது. அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு ஸ்ரீதர் பேச, வாடகைக்கு இருக்கிறது, ஆனால் நீங்கள் கேட்கும் தேதிகளில் ஏற்கனவே புக் ஆகிவிட்டதே என பதில் வந்தது. ஆனால் ஒரு திரைப்பட ஷூட்டிங்கிற்காக என்றதும் அந்த நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீதரை தனிப்பட்ட முறையில் பாராட்டினார். உங்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் சில ஆலோசனைகளை வழங்குகிறேன் என்றார் அந்த நிறுவனத்தின் தலைவர். தனிப்பட்ட முறையில் பம்பாயிலிருந்து சென்னை வந்து அங்கிருந்து இங்கு திரும்ப உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகும். அதைவிட உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கிறது. பயிர்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க 2 ஹெலிகாப்டர்கள் சென்னைக்கு வந்து போகிறது. அதை நீங்கள் ஷூட்டிங்கிற்காக பயன்படுத்தி கொண்டால் ஏகப்பட்ட செலவுகள் மிச்சமாகும். ஹெலிகாப்டரின் வாடகை மட்டும் கொடுத்தால் போதும். போக வர செலவும் மிச்சமாகும். என்ன ஒன்று, உங்கள் ஷூட்டிங் ஷெட்யூலை மாற்றி அவர்கள் வரும் தேதியில் நீங்கள் ஷூட்டிங்கை நடத்தி கொள்ள வேண்டும் என்றார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர். இந்த யோசனை ஸ்ரீதருக்கு ஓகே எனப்பட்டது. யூனிட்டில் உள்ள அனைவரிடமும் பேசி புதிய தேதிக்கு சம்மதம் பெற்று அந்த குறிப்பிட்ட காட்சிகளை எடுப்பதற்காக தனது சொந்த ஊரான செங்கல்பட்டு லொகேஷனை தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீதர். ஆனால் நாம் ஒன்றை நினைக்க அது ஒன்று நடப்பதுதானே வாழ்க்கை. மேலும் ஒரு சிக்கல் எழுந்தது. 2 ஹெலிகாப்டருக்கு சொல்லி வைத்ததில் ஒரு ஹெலிகாப்டர் பூச்சி மருந்து அடித்துக் கொண்டிருக்கும் போது தாழ்வாக பறந்ததால் மின்வயர்களில் மோதி விபத்துக்குள்ளானதில் பைலட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற செய்தியால் அதிர்ந்து போனார் ஸ்ரீதர். ரெகுலரா பூச்சி மருந்து அடிக்கும் போதே இவ்வளவு அபாயம் என்றால் காட்சிகளை எப்படி கவர் பண்ணுவது என்ற நியாயமான கேள்வி ஸ்ரீதர் மனதில் எழுந்தது. அதே நேரம் அந்த நிறுவனத்திடமிருந்து இருக்கும் ஒரு ஹெலிகாப்டரை வைத்து சமாளித்துக் கொள்வீர்களா அல்லது மும்பையிலிருந்து இன்னொரு ஹெலிகாப்டரை அனுப்பி வைக்கலாமா என ஸ்ரீதரிடம் கேட்டார்கள். ஸ்ரீதர் பார்ட்னர்களை கலந்தோசிக்க மேலும் குழப்பம்தான் மிஞ்சியது. இந்த ஹெலிகாப்டர் சமாச்சாரமே வேண்டாம் என சிலர் பயந்தார்கள். இன்னொருவரோ, இப்ப வேண்டாம், எல்லா காட்சிகளையும் எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியில வச்சுக்கலாம் என்றார். இன்னொருவரோ, இந்த ஒரு ஹெலிகாப்டர் வச்சு சமாளிச்சுக்கலாமே என்றார். ஸ்ரீதருக்கு தலை சுற்றியது. காரணம், முடிவெடுக்க வேண்டியவர் அவர்தான். ஸ்ரீதர் என்றுமே முன்வைத்த காலை பின் வைத்ததில்லை. 2 ஹெலிகாப்டர் இருந்தால்தான் காட்சிகள் சிறப்பாக வரும் என்பது அவரது கணிப்பு. ஆனால் அதற்கு கால அவகாசம் போதாது. படத்தின் மற்ற காட்சிகள் எடுப்பதற்காக ஐரோப்பிய பயணத்திற்கான தேதிகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை கருதி ஒரு ஹெலிகாப்டரே போதும் என்ற முடிவுக்கு வந்தார் ஸ்ரீதர். ஒரு பைலட் மற்றும் நேவிகேட்டர் என 2 அடங்கிய குழுவுடன் ஹெலிகாப்டர் சென்னை மீனம்பாக்கம் வந்து சேர்ந்தது. அந்த பைலட்டுக்கு சினிமா ஷூட்டிங் என்றதும் குஷியாகிவிட்டது. அதே சமயம் ஸ்ரீதரோடு நல்ல நட்பாகிவிட்டார். அந்த பைலட்டின் பெயர் யாதவ். செங்கல்பட்டில் உள்ள லொகேஷனுக்கு வந்ததும் எந்தெந்த மாதிரி காட்சிகள் தேவை என்பதை அந்த பைலட்டுக்கு விளக்கினார் ஸ்ரீதர். கூட்டம் சிதறியோடும் காட்சிகளை மேலிருந்த கேமரா விழுங்கிக் கொண்டிருந்தது. கீழே இன்னொரு கேமரா அந்த காட்சிகளை படம் பிடித்துக் கொண்டிருந்தது. கூட்டத்திலிருந்து தனி ஆளாக நடிகர் திலகம் கேமராவை நோக்கி ஓடிக்கொண்டு வருவார். அப்போது ஹெலிகாப்டரை கண்டதும் ஸ்ரீதருக்கு திக்கென்றாகிவிட்டது. கொடுக்கப்பட்ட இடைவேளையை விட சிவாஜியை ஹெலிகாப்டர் தாழ்வாக துரத்தி கொண்டு வருவதை அறிந்தார். அந்த ஹெலிகாப்டர் நெருங்க நெருங்க கண்டிப்பாக ஓடிக்கொண்டு வரும் நடிகர் திலகத்தை இடித்து தள்ளிவிட்டு பறக்கும் என்பதை உணர்ந்த ஸ்ரீதரும் படமாக்கிக் கொண்டிருந்த யூனிட்டும் நடிகர் திலகத்தை நோக்கி கூச்சல் போட தொடங்கினார்கள். ஆனால் நடிப்பு என்று வந்துவிட்டால் அவர்தான் உலகத்தையே மறந்து விடுவாரே. ஹெலிகாப்டரின் சத்தத்தால் குழுவினர் போட்ட சத்தம் சிவாஜி காதுகளில் விழவில்லை. அவரது புண்ணியமா அல்லது அவரது ரசிகர்கள் புண்ணியமா தெரியவில்லை. ஒரு கணம் ஓடிக்கொண்டே திரும்பி பார்த்தவருக்கு அப்போதுதான் புரிந்தது. தனது தலையை குறிவைத்து ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருப்பது. அப்படியே தாவி தரையில் உருண்டு புரண்டார். மயிரிழையில் அந்த ராட்சசன் அவரை கடந்து சென்றது. ஒரு கணம் அவர் திரும்பாமல் ஓடியிருந்தால் ஸ்ரீதருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போனது. யோ யாதவ், என்ன காரியம் பண்ண என சொல்ல போனால் அந்த இளைஞனோ சிரித்துக்கொண்டே ஓகேயா என கை காட்டுகிறான். அதைவிட நடிகர் திலகம், என்ன ஸ்ரீ, சரியா வந்துருச்சா
என்று நிற்கிறார். அன்றைய விபரீதத்தை சிவாஜி கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. திரையில் இந்த காட்சி வந்தபோது அத்தனை பேரையும் பிரமிக்க வைத்தது. இன்றும் பிரமிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சமூக படங்களில் பிரம்மாண்டம் என்பது சிவந்த மண்ணிலிருந்துதான் தொடங்கியது. படத்தின் பாதிக்கும் மேற்பட்ட காட்சிகள் வெளிநாடுகளில் படமாக்கப்பட மிச்சமிருந்த காட்சிகளை பிரம்மாண்ட அரங்கில் அமைத்து படமாக்கினார்கள். எகிப்தின் பிரமிடை மிகப்பெரிய அளவில் வடிவமைத்து பட்டத்து ராணி பாடலுக்காக அரங்கம் அமைக்கப்பட்டது. ஒரே சமயத்தில் பல பேர் நீச்சல் அடிக்கக்கூடிய 6 பிரம்மாண்ட அரங்கங்கள், அரண்மனைகள் என படத்தில் வரும் ஒவ்வொரு செட்டுமே அற்புதங்கள். திரைக்கதையிலும் காட்சிக்கு காட்சி வேகமாக நகர்த்தி சென்று ரசிகர்களை பிரம்மாண்ட உணர்வில் ஆழ்த்தினார்கள். கடலில் நீந்தி சென்று கப்பலுக்கு வெடிகுண்டு வைக்கும் காட்சியாகட்டும், ஹெலிகாப்டரில் இருந்து குண்டு வீசும் காட்சிகளாகட்டும், ரயிலுக்கு குண்டு வைக்கும் காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸில் பறக்கும் பலூனில் நடக்கும் சண்டை காட்சிகளும் ரசிகர்களுக்கு விருந்து. அந்த ஹெலிகாப்டர் காட்சியில் டூப் இல்லாமல் நடித்த சிவாஜி நூலிழைவில் உயிர் தப்பியது அன்றைய பரபரப்பு செய்தி. சர்வாதிகாரி திவான் கதாபாத்திரத்திற்கு உயிர் ஊட்டியிருப்பார் நம்பியார். ஒரு ராஜா ராணியிடம் பட்டத்து ராணி போன்ற தேன் சொட்டும் பாடல்கள் கதையோட்டத்தின் வேகத்தை மேலும் கூட்டிய பின்னணி இசை என்று இரண்டையும் அற்புதமாக கொடுத்திருப்பார் MSV. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.